தாத்தா எனக்கு இது வேண்டாம். இந்த சந்திரசேகரனோட தொல்லை எனக்கு தாங்க முடியல. நடக்கிறதுல நீங்களே நீ பாக்குறீங்கல்ல. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்ல அனுபவமா, பெல்ட்ல பாம்பு வச்சு அவனை காலி பண்ணிடுறேன். நீ வாயை திறந்தா கொன்னுடுவேன். அவன் இங்க வந்து கூத்தடிக்க காரணமே நீதான். நானா? நீ போட்ட அக்ரிமெண்ட் அப்படி. ஓ. நீ வக்கீலா இருந்து என்ன பிரயோஜனம்? மூளை வேண்டாம் மூளை. என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, மாமர விஷயத்துல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். ஓ, உனக்கு மூளையும் இல்ல அறிவும் இல்ல. நீ கவலைப்படாதம்மா, நான் உனக்கு ஒரு பரிகாரம் ஏற்பாடு பண்றேன். ஊர்க்காரங்களும் சொந்தக்காரங்களும் குத்தி குத்தி இப்படி கேட்கும்போது பதில் சொல்லவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரு தாத்தா. என்ன சொன்னாலும் உண்மை என்னன்னு எனக்கு தெரியும்ல. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இல்ல நம்ம எல்லாருக்கும். கொஞ்ச நாள் வெளியூர்ல போய் இருந்தா என் மனசுக்கு நிம்மதியா நீ இருக்கும். பேசாம என் வீட்டுக்கு வந்துருமா, எல்லாரையும் இப்பே ஊர் தெரிஞ்சுக்கலாம்ல. மக்களையும் சந்திரசேகரன் கூட பொறுத்துக்கலாம், ஆனா உன்னதான் பொறுத்துக்க முடியல. என் கல்யாணத்தோட அம்மாவுக்கு பேர் முடிஞ்சிடும். வேற பேர் இல்ல போர். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த வயசான காலத்துல உனக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? மெதுவா சொல்லுங்க தாத்தா. அன்னைக்கே நான் அந்த வேலைக்கு போயிருந்தா நல்லா இருக்கும். இப்ப அதை பத்தி யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இன்னும் டைம் இருக்கே. ஜாயின் பண்றதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கே. ஐயோ மம்மி. நான் சொன்ன தாத்தா ஒத்துக்குவாரு. உங்க பேத்தியோட ஆசையை ஒத்துக்கோங்க தாத்தா, ப்ளீஸ். நாளைக்கே நீ கிளம்புற வெளியே போ. தேங்க்யூ தாத்தா, தேங்க்யூ. தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு தான். தேங்க்ஸ்.